வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி மதுரை ஹைகோர்ட்டு 20/6/2025 வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன் தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த வழக்கின் தீர்ப்பை நீதியரசர் வடமலை அவர்கள் தான் வழங்கியிருக்கிறாரு. அதாவது எங்கிட்ட ஒரு வழக்கு கன்சல்டிங்க்கு வந்துச்சு. அந்த வழக்கில் கண்ட சிம்பிள் பிரச்சனை என்ன அப்படின்னா, நான் கடனுக்காக தான் கிரயப்பத்திரம் எழுதி கொடுத்துருக்குறேன். நான் கடனுக்கான வட்டியையும் தொடர்ந்து செலுத்திட்டு வந்தேன். ஆனால் என்னுடைய சம்மந்தமே இல்லாமல் எங்கிட்ட கேட்காம என் மேலே ஒருத்தர் ப்ரொனோட் அடிப்படையில் தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கில் இந்த கடனுக்காக கிரயம் பெற்ற நபர் உள்ளே புகுந்து கடனை அவருக்கு கொடுத்து ஒரு செட்டில்மெண்ட்டு செஞ்சுருக்கிறாங்க. இப்போ அந்த தாவா சொத்தை பொறுத்து சுற்றி வேலி போடவும் முயற்சி பண்ணிட்டு வர்றாங்க. நான் அந்த சொத்தில் கண்ட வீட்டில் தான் வச்சுட்டு வர்றேன். அந்த சொத்தில் கண்ட மீதி இடங்களில் தான் நான் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் இது தொடர்பாக வழக்கு போட முடியுமா, வழக்கு போட்டால் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிறதுக்காக வந்தார். அப்போ நீங்கள் கடனுக்காக தான் இந்த கிரயப்பத்திரம் எழுதி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் கிரயம் பெற்ற பிறகும் கூட சில மாதங்கள் ஆன்லைன் மூலமாக வட்டி செலுத்தியிருக்கிறார். அதற்கான ஒரு ஆதாரம் இருக்குது. அதுபோக இந்த யார் கிரயம் பெற்றாரோ அவருடைய ஏஜெண்ட்டு அவர்கிட்ட இவர் பேசிய அலைபேசி உரையாடல் ஒன்று இருக்குது. அதில் தெளிவாக கடன் இவ்வளவு, வட்டி இவ்வளவு கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கிறாங்க. அந்த ஒரு ரெக்கார்டை வச்சிருக்கிறாரு. இப்போ அந்த வட்டி கொடுத்ததற்கான ஆதாரம் இந்த அலைபேசி உரையாடல் இதுகளை வச்சு எல்லாம் ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணம் கடனுக்காக தான் எழுதி கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நாம் ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சு வெற்றி பெற முடியுமா? ஒரு பதிவு செய்யப்பட்ட டாக்குமெண்ட்டை எதிர்க்க முடியுமா? அப்படி ஒரு பதிவு செய்யப்பட்ட டாக்குமெண்ட்டானது கடனுக்காக தான் எழுதி கொடுக்கப்பட்டது, அது ஒரு பெயரளவிலான கிரயப்பத்திரம் அப்படின்னு சொல்லி நாம் வாதாடணும்னா அதற்கான அடிப்படை தேவைகள்லாம் என்ன அப்படிங்கிறதுக்காக ஜட்ஜ்மெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் தொடர்ந்து நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கிடைச்ச தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு. மிகப்பெரிய தீர்ப்பு தான். இந்த வழக்கில் வாதி தரப்புலையும் பிரதிவாதி தரப்புலையும் நிறைய முன் தீர்ப்புகளை சுட்டி காட்டுறாங்க. வாதி தரப்பில் எப்படி தீர்ப்புகளை சுட்டி காட்டியிருப்பாங்க, நான் சரியான செல்ஃப் கன்சிடரேஷன் கொடுத்து தான் நான் கிரயம் வாங்கியிருக்கிறேன், அதனால் என் கிரயம் செல்லும் அப்படின்னு ஆர்கியூ பண்ணியிருப்பாங்க. அப்போ அதற்கு ஆதாரமாக நிறைய முன் தீர்ப்புகளை கொடுத்துருப்பாங்க. பிரதிவாதி தரப்பில் என்ன முன் தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க, நான் கடனுக்காக தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அதன் ரிலேட்டடாக ஜட்ஜ்மெண்ட்ஸு கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டு ஜட்ஜ்மெண்ட்ஸையும் நாம் தனித்தனியாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா பிற்பாடு இது போன்ற வழக்குகளை நடத்தும் பொழுது நமக்கு உதவும். நம்ம மாங்குன்னு என்ன தான் படித்தாலும் அனைத்து வழக்குகள்லையும் நாம் வெற்றி பெற்று விட முடியாது. சைட்டேஷன்லாம் நம்ம என்ன தான் கொடுத்தாலும் நீதிமன்றம் அவங்க நிலைப்பாட்டு ஒன்று எடுத்து அதன் அடிப்படையில் தான் தீர்ப்பு சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம கட்சிக்காரர்களுக்காக நாம் கொஞ்சம் வலுவாக வாதாடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறது. இது 2025 6ஆம் மாதம் தான் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. மிக நீண்ட தீர்ப்பு தான். நான் எவ்வளோ சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சுருக்கமாக சொல்கிறேன். கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும். அதாவது உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும். ஒரு டாக்குமெண்ட்டை பதிவு செஞ்சு கொடுத்துட்டோம், பதிவு செஞ்சு கொடுத்த பிறகு அதை நம்ம கடன்னு சொல்லி கட்சி பண்ணால் எதெல்லாம் நிரூபிக்கணும். ஒருவேளை நம்ம கிரயம் பெற்றவராக இருந்தால் இப்போ எதிர்த்தரப்பினர் வேண்டுமென்றே நான் கடனுக்காக தானே கொடுக்கேன் அப்படின்னு சொல்லி கட்சி பண்ணால் நாம் எப்படி போனாஃபைடு பர்ச்சேசர் அப்படின்னு சொல்லி நாம் எப்படி வாதாடுவது அப்படிங்கிறதுக்கும் இந்த தீர்ப்பு உதவும். நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போகும். இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் பழனிச்சாமி, பிரதிவாதி பேர் ஜோதிவேல். இப்போ இந்த பழனிச்சாமி கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாரு. அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வழக்கு சொத்து கட்டுமானத்துடன் கூடிய ஒரு காலி இடம். இந்த சொத்து கிருஷ்ணசாமி அப்படிங்கிறவருக்கு நீதிமன்ற ஏலத்தின் மூலமாக பதியப்பட்டது. அதாவது கிருஷ்ணசாமி கோர்ட் ஆக்ஷனில் அந்த ப்ராப்பர்ட்டி எடுக்கிறாரு. அவர் பேருக்கு சேல்ஸ் சர்டிஃபிகேட்டையும் கொடுத்துட்றாங்க. அதன் பிற்பாடு இந்த கிருஷ்ணசாமி இந்த வழக்கு சொத்தை அனுபவித்து 24/6/1958
ராமசாமி கவுண்டர் அப்படிங்கிறவருக்கு கிரயம் செஞ்சு கொடுத்துட்றார். இந்த ராமசாமி கவுண்டர் அந்த சொத்தை அனுபவிச்சுட்டு வந்து அவரது வாரிசுகளாக அவரது மனைவியான பாப்பாயி, பிரதிவாதியான ஜோதிவேல், இன்னொரு மகனான கிருஷ்ணன், மகள்களான தனலட்சுமி, கோகிலம் ஆகியோர்களை வாரிசாக வைத்துவிட்டு இறந்து போனார். எங்கள் அப்பா இந்த அதாவது ராமசாமி கவுண்டர் இறந்த பின்னர் அவருடைய மனைவியும் குழந்தைகளும் சொத்தை கூட்டாக அனுபவிச்சுட்டு வந்தாங்க. இந்த சூழ்நிலையில் ராமசாமி கவுண்டரின் ஒரு மகனான கிருஷ்ணன் என்பவர் அவரது மனைவியான ராஜலட்சுமியையும் அவரது மகனான சந்திரசேகரனையும் வாரிசாக வைத்துவிட்டு இறந்து விட்டார். அதன் பின்னர் ராமசாமி கவுண்டரின் மனைவியான பாப்பாய் அம்மாள் அவருக்குரிய பாகத்தை பொறுத்து இந்த பிரதிவாதிக்கு ஒரு செட்டில்மெண்ட் செய்து கொடுத்து அதன் மூலமாக அவருக்குரிய பாகத்தை கொடுத்து விட்டார். மீத வாரிசுகள் 22/1/2014 ரூபாய் 3,75,000க்கு இந்த பிரதிவாதியான ஜோதிவேலுக்கு பாகப்பாத்திய விடுதலை செஞ்சு கொடுத்துட்டாங்க. அது முதல் இந்த வழக்கு சொத்து முழுவதும் பிரதிவாதிக்கு மட்டுமே பாத்தியப்பட்டு அனுபவிச்சுட்டு வந்தார். இந்த சூழ்நிலை பிரதிவாதி இந்த வழக்கு சொத்தை அவரும் அவருடைய மைனர் குழந்தைகளும் சேர்ந்து 2/4/2014 எனக்கு ரூபாய் 10 லட்சத்துக்கு கிரயம் செஞ்சு கொடுத்துட்டாங்க. அப்படி கிரயம் பெற்ற பிறகு நான் தாவா சொத்திற்குரிய சொத்து வரி, மின் இணைப்பு ஆகியவற்றை என் பெயருக்கு மாற்றி அனுபவிச்சுட்டு வர்றேன். எனக்கு கிரயம் கொடுத்த பிறகு இந்த பிரதிவாதிக்கு இந்த வழக்கு சொத்தில் எந்த உரிமையோ பாத்தியமோ அனுபவமோ இல்லை. இந்நிலையில் ஒரு மாதத்துக்கு முன்பாக பிரதிவாதி என்னை அணுகி, நான் குறைஞ்ச விலைக்கு உங்களுக்கு கிரயம் கொடுத்துட்டேன், அதாவது சந்தை மதிப்பை விட குறைவாக கொடுத்துட்டேன், அதனால் எனக்கு கூடுதலாக ரூபாய் 2 லட்சம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் மொத்த கிரயத் தொகையையும், அதாவது சந்தை மதிப்பிற்கான தொகை ரூபாய் 10 லட்சத்தை கொடுத்து தான் அவங்ககிட்ட நான் கிரயம் வாங்கியிருக்கேன், அதனால் கூடுதல் தொகை தர முடியாது அப்படின்னு எடுத்து கூறியும் அவர் கேட்கல. வேண்டுமென்றே என் சொத்தின் அனுபவத்திற்கு இடைஞ்சல் செஞ்சு வந்தார். இதனால் நான் இந்த பிரதிவாதி மீது பேர் இன்ஜெக்ஷன் கேட்டு ஃபஸ்ட்டு ஒரு சூட்டு போட்டேன். அந்த சூட்டு தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. இந்த சூழ்நிலையில் நான் வெளியூர் சென்றிருந்த சமயம் பார்த்து இந்த பிரதிவாதி சொத்துக்குள்ளே அத்துமீறி நுழைஞ்சி ஆக்கிரமிச்சிட்டாரு. உடனே நான் சொத்தை ஒப்படைக்க கேட்டேன். ஆனால் பிரதிவாதி சொத்தை ஒப்படைக்க மறுத்துவிட்டார். மேலும் எனக்கு கொடுத்த கிரயத்தையும் அவர் மறுக்கிறார். அதனால் அந்த வழக்கு சொத்து எனக்கு பாத்தியப்பட்டதுன்னு அறிவிக்கணும், சொத்தின் சுவாதீனத்தை எனக்கு திரும்ப பெற்று தரணும்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க. அப்போ இந்த வாதியினுடைய வழக்கிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? வழக்கு சொத்து கிருஷ்ணசாமி அப்படிங்கிறவருக்கு கோர்ட் ஆக்ஷனில் கிடைக்கி, அவர் ராமசாமி கவுண்டருக்கு கிரயம் கொடுத்துட்றார். ராமசாமி கவுண்டர் அவர் மனைவியும் மக்களையும் வாரிசலாக வச்சுட்டு இறந்துடுறாரு. அதன் பிறகு ராமசாமியுடைய மனைவி இந்த பிரதிவாதிக்கு ஒரு செட்டில்மெண்ட் செஞ்சு கொடுத்துட்றாங்க. இதர வாரிசுகள்லாம் சேர்ந்து ஒரு பாகப்பாத்திய விடுதலை கொடுத்துட்றாங்க. அப்போ சொத்து ஜோதிவேலுக்கு அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டி. அவர் ஏன் மைனர் குழந்தையோடு சேர்த்து எழுதி கொடுத்தார் அப்படின்னு தெரியலை. இப்போ இந்த வழக்கை ஒருவேளை நான் வாதியாக இருந்தால் அல்லது நான் பிரதிவாதியாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, இந்த ஜோதிவேலுக்கு சொத்து தனிப்பட்ட முறையில் கிடைச்சாலும் அவர் குழந்தைகளோடு சேர்ந்து கூட்டு குடும்ப சொத்தாக மாற்றி அனுப்பிச்சிட்டு வந்தார் நம்ம ஒரு ப்ளீ எடுக்கலாம். ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே என்ன சொல்கிறாங்க, ஒரு தனிப்பட்ட நபர் அவர் கிரயம் பெற்ற சொத்தையும் இந்து கூட்டு குடும்ப சொத்தாக மாற்றலாம், இந்து கூட்டு குடும்ப சொத்துன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணலாம், அல்லது கூட்டு குடும்ப சொத்துக்களோடு இதர சொத்துக்களோடு கலக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஜோதிவேலுக்கு ப்ராப்பர்ட்டி அப்சல்யூட்டாக வந்துடுறது. ஆனால் அவர் மைனரோடி சேர்ந்து எழுதி கொடுக்குறாரு. சரியா? அவற்றிலிருந்து இந்த வாதி கிரயம் வாங்கிறாரு. அதாவது இதர சகோதரிகள்லாம் சேர்ந்து பாகப்பாத்திய விடுதலை எப்போ போடுறாங்க? 2/4/2014 போடுறாங்க. இந்த வாதி எப்போ கிரயம் வாங்குறாரு? அதிலிருந்து ஒரு 2 நாளில் அவர் கிரயம் வாங்கிறார். சரி, 22/1/2014 விடுதலை செஞ்சு கொடுக்குறாங்க. 2 நாளில் ஒரு 3 மாதத்தில் அந்த வாதி கிரயம் வாங்கிக்கிறார். இப்போ வாதியினுடைய கட்சிப்படி என்ன கட்சி? அவர் கூடுதலாக 2 லட்சம் கேட்குறாரு.
நான் ஏற்கனவே ஒரு இன்ஜெக்ஷன் சூட்டு போட்டிருந்தேன், டிஸ்மிஸ் ஆகி போச்சு. அதை சாதமாக பயன்படுத்திக்கிட்டு இந்த பிரதிவாதி சொத்தை ஆக்கிரமிச்சிட்டாரு, அதனால் ரெக்கவர் ஆஃப் பொசிஷன் வேணும்னு கேட்குறாரு. இப்போது இந்த வழக்கிற்கு பிரதிவாதி ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறார். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வாதியின் வழக்கு பொய். வாதி கந்து வட்டி தொழில் செய்து வருகிறார். நான் வாதியிடம் ரூபாய் 1,00,000 கடன் வாங்கினேன். அப்படி நான் கடன் வாங்கின சமயத்தில் வாதி அந்த கடனுக்கு பிணையமாக இந்த வழக்கு சொத்தை எனக்கு பேரளவில் ஒரு கிரையம் செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லி என்னை வற்புறுத்தி ஒரு கிரைய பத்திரத்தை எழுதி வாங்கிட்டார். நான் எழுதி கொடுத்த கிரைய ஆவணமானது உண்மையான ஆவணம் இல்லை. அது கடனுக்கு பிணையமாக எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு பேரளவிலான கிரைய ஆவணம் மட்டும்தான். நான் வெறும் கிரைய ஆவணம் தான் எழுதி கொடுத்தேனே தவிர சொத்தின் உரிமையை வாதிக்கிட்ட நான் கொடுக்கல. அதே போல் சொத்தின் சுவாதீனத்தையும் நான் வாதிக்கிட்ட கொடுக்கலை. நான் வாதிக்கிட்ட கிரையம் கொடுக்கும்போதே நான் கடனை செலுத்தியவுடன் நீங்கள் எனக்கு மறுகிரையம் செய்து தந்துவிட வேண்டும் அப்படின்னு ஒரு வாய்மொழியாக ஒரு ஒப்பந்தமும் செய்து கொண்டேன். அதன் பிறகு நான் அசலுக்கும் மேலாக அதிக அளவில் வட்டியும் கொடுத்துட்டேன். இந்த வழக்கு சொத்துல தான் நான் குடியிருந்துட்டு வர்றேன். வீட்டு வரி நான் தான் செலுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனால் தற்போது வாதி எனது சொத்துரிமையை பறிக்கணும் அப்படிங்கிற கெட்ட எண்ணத்தில் பொய்யாக ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறாரு. வருவாய்த்துறை ஆவணங்கள் இதற்கு முந்தின வழக்கு அந்த இன்ஜெக்ஷன் சூட்டு போடும்போது வாதியின் பேரில் மாறவே இல்லை. வழக்கு நிலுவையில் இருக்கும்போது தான் வாதி வருவாய்த்துறை பதிவேடுகளை அவர் பேருக்கு மாற்றிட்டார். இந்த வாதி ஏற்கனவே என் மீது நிரந்தர உறுத்துக்கட்டளை பரிகாரம் கோரி ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சார். அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டது. அந்த வழக்கையில் வாதி வழக்கு சொத்தின் சுவாதீனத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது வாதி வழக்கு சொத்துலேருந்து என்னை சட்டவிரோதமாக வெளியேற்ற வேண்டும் அப்படிங்கிற கெட்ட எண்ணத்தில் இந்த வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறாரு. மேலும் என்னை மிரட்டிக்கிட்டும் வந்தார். இது தொடர்பாக நான் 30/12/2014 எஸ்பி கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுத்தேன். காவல்துறையினர் நான் தான் பொசஷனில் இருக்கேன் அப்படிங்கிறத அங்கீகரிச்சிருக்கிறாங்க. ஆனால் வாதி அந்த பெயரளவான கிரைய ஆவணத்தின் அடிப்படையில் இந்த வழக்கை தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. கிரைய பத்திரத்தில் என்னுடைய பிள்ளைகளும் ஒரு பார்ட்டியாக இருக்கிறாங்க. ஆனால் என் பிள்ளைகளை இந்த வழக்கில் ஒரு பார்ட்டியாக அவர் சேர்க்கலை. அதனால் வாதியின் வழக்கு நான் ஜாயிண்டர் ஆஃப் நெசசரி பார்ட்டியில் அடிபடுது. அதுபோக ரெஜ்ஜுடிகேட்டாவிலையும் அடிபடுது. ஏன்னா இதற்கு முன்னரே போட்ட அந்த இன்ஜெக்ஷன் சூட்டை எதிர்த்து இந்த வாதி அப்பீல் எதுவும் செய்யலை. அதனால் இந்த 2வது வழக்கு ரெஜ்ஜுடிகேட்டால் அடிபடுது. வாதிக்கு வழக்கை தாக்கல் செய்ய காஸ் ஆஃப் ஆக்ஷன் எதுவும் இல்லை. இந்த வாதி தூய கரங்களுடன் நீதிமன்றத்தை அணுகவில்லை. அதனால் நீங்கள் வாதியினுடைய வழக்கை டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க. கூடுதலாக இந்த பிரதிவாதி அடிஷ்னல் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாரு. அதுக்கு வாதி ஒரு ரிப்ளை போடுறாரு. நீதிமன்றம் இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க. வாதி தரப்பில் ஒரு விட்னஸ் விசாரிக்கப்படுறாரு. ஒரு 15 டாக்குமெண்ட் குறியீடு செய்யப்படுகிறது. பிரதிவாதி தரப்பில் 2 விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க. 3 டாக்குமெண்ட் குறியீடு செய்யப்படுகிறது. குறுக்கு விசாரணையின் போது 2 பேரும் மாற்றி 1-2 டாக்குமெண்ட்டுகளை குறியீடு பண்ணிடுறாங்க. என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் சூட்டை டிகிரி பண்ணுறாங்க. அதாவது வாதிக்கு ஆதரவாக தீர்ப்பளிக்கிறாங்க. என்ன கிரவுண்டெல்லாம் தீர்ப்பளிக்கிறாங்க அப்படின்னா, இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அந்த கிரைய ஆவணம் சட்டப்படி சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த கிரைய ஆவணத்தை பிரதிவாதியும் ஒப்புக்கொள்கிறார். அதனால் அந்த கிரைய ஆவணத்தை உண்மையான டாக்குமெண்ட்டாக சட்டப்படி அனுமானிக்கலாம். அதே நேரத்தில் அந்த கிரைய பத்திரத்தில் கடன் பற்றிய குறிப்புகள் எதுவும் சொல்லப்படவில்லை. ஆனால் பிரதிவாதி கடனுக்கு பிணையமாக தான், வற்புறுத்தல் காரணமாக தான் நான் வழக்கு சொத்தை பொறுத்து கிரையத்தை பேரளவில் எழுதி கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படியானால் பிரதிவாதி தான் அதை நிரூபிக்கணும். இந்த பிரதிவாதி எந்த தேதியில் இந்த வாதிக்கிட்ட கடன் வாங்கினார் அப்படிங்கிறது பற்றி எதுவும் சொல்லலை. அதே நேரத்தில் அதற்கான ஆதாரமும் இல்லை. இந்த பிரதிவாதி வாதிக்கிட்ட 1,00,000 ரூபா தான் கடன் வாங்கினேன்னு சொல்கிறாரு. அப்படி 1,00,000 ரூபா கடன் வாங்கியிருந்தால்
அந்த 1,00,000க்கு இந்த வழக்கு சொத்தை பொறுத்து ஒரு அடமான கடன் எழுதி கொடுத்துருக்கலாம். 10,00,000 மதிப்புள்ள இந்த சொத்தை கிரையாவணம் ஏன் எழுதி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இந்த பிரதிவாதி எந்த விளக்கமும் அளிக்கலை. அதே நேரத்தில் கடனை தீர்த்தவுடன் இந்த வாதி மறுகிரயம் செய்து கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் இருந்தது அப்படிங்கிறதையும் இந்த பிரதிவாதி நிரூபிக்கலை. அதனால் வாதிக்கு தான் வழக்கு சொத்து பாத்தியப்பட்டது, அவருக்கு ரெக்கரா பொசிஷனும் உண்டுன்னு சொல்லி தீர்ப்பளிச்சிடுறாங்க. அதனை எதிர்த்து பிரதிவாதி உயர்நீதிமன்றத்தில் முதல் மேல்முறையீடு பண்ணுறார். இந்த முதல் மேல்முறையீடு விசாரணைக்கு வர்றப்போ இந்த பிரதிவாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மிக லென்த்தியான ஒரு வாதத்தை வைக்கிறார். அதில் சில முக்கியமான வாதம் என்ன வச்சார் அப்படிங்கிறத பற்றி மட்டும் நான் சொல்கிறேன். வழக்கு சொத்து ஆதியில் கிருஷ்ணசாமிக்கு சொந்தமானது அப்படிங்கிறத வாதியும் மறுக்கலை, பிரதிவாதியும் மறுக்கலை. அந்த கிருஷ்ணசாமிக்கு வழக்கு சொத்து நீதிமன்ற ஏலத்தின் மூலமாக கிடச்சிருக்கு. நீதிமன்றம் கிருஷ்ணசாமிக்கு சேல் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்குறாங்க. அவர்கிட்ட இருந்து இந்த பிரதிவாதியின் தகப்பனார் ராமசாமி கவுண்டர் 24/6/1958 வழக்கு சொத்தை கிரையம் வாங்கிட்டார். அப்படி கிரையம் வாங்கி அனுஷ்டிட்டு வந்த சூழ்நிலையில் ராமசாமி கவுண்டர் அவரது மனைவியையும் அவரது மக்களையும் வாரிசாக வைத்துவிட்டு இறந்து போனார். இதில் கிருஷ்ணன் என்பவர் ஏற்கனவே அவரது மனைவியையும் அவரது குழந்தையையும் வச்சுட்டு இறந்துட்டார். இந்த சூழ்நிலையில் ராமசாமி கவுண்டரின் மனைவியான பாப்பாயி 22/3/2010 அவருக்குரிய பாகத்தை இந்த பிரதிவாதியான ஜோதிவேலுக்கு ஒரு செட்டில்மெண்ட் செஞ்சு கொடுத்துட்டாங்க. இதர வாரிசுகள் 22/1/2014 பாகப்பாத்தியம் விடுதலை செஞ்சு கொடுத்துட்டாங்க. அதன் பிறகு வழக்கு சொத்து இந்த பிரதிவாதி மற்றும் அவருடைய குழந்தைகளின் அனுபவத்தில் இருந்திருக்கு. இந்த சூழ்நிலையில் இந்த பிரதிவாதிக்கு 1,00,000 ரூபா பணம் தேவைப்பட்டிருக்கு. அப்படி பணம் தேவைப்பட்டதுனால வாதியை அணுகி எனக்கு 1,00,000 ரூபா கடன் கொடுக்குன்னு கேட்குறாரு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு கடன் தர்றேன், ஆனால் கடனுக்கு பிணையமாக நீ இந்த வழக்கு சொத்தை என் பேருக்கு ஒரு பேரளவில் ஒரு கிரையப்பத்திரம் போட்டு தரணும் அப்படின்னு சொல்கிறாரு, வற்புறுத்துறாரு, கட்டாயப்படுத்துகிறாரு. அந்த நேரத்தில் அந்த பிரதிவாதிக்கு அவசரமாக பணம் தேவைப்பட்டதால் வேறு வழியின்றி 1,00,000 ரூபா கடனுக்காக 10,00,000 மதிப்புள்ள இந்த தாவா சொத்தை இந்த வாதியின் பெயருக்கு ஒரு பேரளவில் ஒரு கிரை ஆவணத்தை எழுதி கொடுத்துருக்கிறார். இப்போ வாதி என்ன வழக்கு போடுறாரு, இந்த பிரதிவாதி 2,00,000 கூடுதலாக பணம் கேட்டதாக சொல்லி இந்த வழக்கை போட்டிருக்கார். ஆனால் இந்த வழக்கை போடுவதற்கு முன்பாகவே இந்த வாதி இந்த பிரதிவாதி மீது ஒரு இன்ஜெக்ஷன் சூட்டை போடுறார். அந்த இன்ஜெக்ஷனில் இந்த வாதி என்ன சொல்கிறாரு, கிரைய காலம் முதல் வழக்கு சொத்தின் சுவாதீனத்தில் நான் இருந்துட்டு வர்றேன், இந்த பிரதிவாதி என் அனுபவத்துக்கு இடைஞ்சல் செய்ய ட்ரை பண்ணுறாருன்னு சொல்லி வழக்கு போடுறார். அந்த வழக்கில் இந்த பிரதிவாதி அப்பீர் ஆகி நான் கடனுக்காக தான் கிரையப்பத்திரம் எழுதி கொடுத்தேன், தாவா சொத்துல தான் நான் இப்போ வரைக்கும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கட்சி பண்ணுறார். அவருடைய கட்சியை ஏற்றுக்கொண்டு வழக்கு சொத்தின் சுவாதீனத்தில் வாதி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அப்படி தள்ளுபடி செய்யப்பட்ட உத்தரவை எதிர்த்து வாதி எந்த மேல்முறையீடும் செய்யலை. அதனால் அந்த மேல்முறையீடு இறுதியாகிவிட்டது. அப்படி இறுதியான பிறகு இப்போ 2019 இந்த வழக்கை வாதி போட்டிருக்காரு. இந்த வழக்கில் வாதி என்ன சொல்கிறாருன்னா, 14/1/2019 முதல் 17/1/2019 காலகட்டத்தில் வரை நான் வெளியூர் போனேன். அந்த வெளியூர் போன சமயமாக பார்த்து ஏற்கனவே நான் போட்ட இன்ஜெக்ஷன் சூடு தள்ளுபடியானதை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட பிரதிவாதி வழக்கு சொத்தில் அத்துமீறி நுழைஞ்சி ஆக்கிரமித்து விட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய வழக்கு மூலத்திலையும் அதைத்தான் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே தாக்கல் செஞ்ச வழக்கில் வழக்கு சொத்தின் அனுபவத்தில் வாதி இல்லை என்று முடிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படியான சூழ்நிலையில் 2019 அந்த காலகட்டத்துக்குள்ளே எப்படி இந்த பிரதிவாதி வழக்கு சொத்தில் ஆக்கிரமித்திருக்க முடியும்? ஏன்னா அந்த பிரதிவாதி தானே அதிலிருந்தே வழக்கு சொத்தின் அனுபவத்தில் இருக்கிறாரு. அதனால் வாதி பொய்யாக இந்த வழக்கை தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. அதனால் வாதியுடைய வழக்கு சட்டப்படி செல்லாது. கிரையப்பத்திரத்தை இந்த பிரதிவாதியும் அவர் பிள்ளைகளும் சேர்ந்து எழுதி கொடுத்துருக்காங்க. ஆனால் வாதியானவர் இந்த பிரதிவாதி மீது மட்டுமே வழக்கை தாக்கல் செஞ்சிருக்கிறார். அந்த குழந்தைகளை இந்த வழக்கில்
ஒரு பார்ட்டியாக சேர்க்கவில்லை. எந்த ஒரு விவேகமுள்ள மனிதனும் உடைமை இல்லாமல் ஒரு சொத்தை கிரயம் பெற மாட்டாங்க. இங்கே வழக்கு சொத்தின் உடைமையானது இந்த வாதி வசம் ஒப்படைக்கப்படவில்லை. இந்த வாதி அதிக வட்டி கேட்டதால் இந்த பிரதிவாதி எஸ்பி கிட்ட ஒரு புகார் கொடுத்துருக்கிறாரு. அந்த புகாரில் இந்த பிரதிவாதி தான் வழக்கு சொத்தின் அனுபவத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த புகாரை இந்த வாதியும் அவருடைய குறுக்கு விசாரணையில் ஒப்புக்கொண்டிருக்கிறார். வழக்கு சொத்தின் அசல் ஆவணங்கள் வாதிவசம் இருப்பது மட்டுமே அந்த அவர் பேருக்குள்ள கிரைய ஆவணத்தை ஒரு செல்லத்தக்க கிரைய ஆவணமாக கருத முடியாது. வழக்கு சொத்தை உண்மையிலேயே இந்த வாதி கிரயம் பெற்றிருந்தால் அதனை வாதி தான் நிரூபிக்கணும். பிரதிவாதி தரப்பில் உள்ள வீக்னஸை பயன்படுத்தக்கூடாது. அதனால் வாதியுடைய வழக்கு ரெஜுடிகேடல் அடிபடுது, நான் ஜாயிண்டர் ஆஃப் நெசசரி பார்ட்டியில் அடிபடுது. ரெண்டாவது போலியான வழக்கு மூலத்தை உருவாக்கியிருக்கிறாரு. அதனால் நீங்கள் வாதியின் வழக்கை தள்ளுபடி பண்ணி நீங்கள் இந்த அப்பீலை அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாதாடி இதுக்கு ஒரு 2-3 முன் தீர்ப்புகளை சுட்டி காட்டுறாங்க. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த வாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதம் வைக்கிறார்னா, பிரதிவாதி கடனுக்காக வழக்கு சொத்தை பொறுத்து வாதியின் பெயருக்கு கிரையாவணம் எழுதி கொடுத்ததாக கூறுகிறார். சரி, எவ்வளவு கடன் பெற்றார், எப்போது பெற்றார், எங்கு வைத்து பெற்றார், இதை பற்றி எந்த விஷயமும் அவர் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லலை. அதே நேரத்தில் பிரமாண வாக்குமூலத்திலையும் சொல்லலை. அதற்கு ஆதாரமும் இல்லை. அதே நேரத்தில் கடன் வாங்கியிருந்தால் கண்டிப்பாக அவர் வட்டி செலுத்தியிருப்பார். அப்படி வட்டி செலுத்துவதற்கான எந்த ஆதாரமும் இல்லை. 1 லட்சம் கடனுக்காக 10 லட்சம் மதிப்புள்ள சொத்தை ஏன் கிரயம் செய்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இந்த பிரதிவாதி எந்த விளக்கமும் கொடுக்கலை. வாதி பெயருக்குள்ள கிரய ஆவணம் ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணம். அதனால் அந்த ஆவணத்தை இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு 114 சப்கிளாஸ் ஈயின் படி உண்மையான டாக்குமெண்ட்டாக அனுமானிக்க வேண்டும். முந்தைய வழக்கு நடந்த போதும் அல்லது அதில் தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகும் கூட இந்த பிரதிவாதி இந்த வாதி பேருக்குள்ள செயலீடை சவால் செய்வதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. அந்த செயலீடை ரத்து பண்ணணும்னு சொல்லி இப்போ வரைக்கும் எந்த வழக்கையும் போடலை. வழக்கு சொத்தை இந்த வாதி பிரதிவாதியிடமிருந்து 10 லட்சத்துக்கு கிரயம் வாங்கியிருக்கிறார். அதற்கு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த பிரதிவாதிக்கு அவரது குடும்ப உறுப்பினர்கள் ஒரு பாகப்பாத்திய விடுதலை ஆவணம் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அந்த விடுதலை ஆவணப்படி இந்த வழக்கு சொத்தினுடைய சந்தை மதிப்பு தற்போது 10 லட்சம் தான். அதனால் 10 லட்சத்துக்கு தான் இந்த வாதி கிரையம் வாங்கியிருக்காரு. அதனால் குறைச்சி எதுவும் கிரையம் வாங்கலை. சரியான சந்தை மதிப்புக்கு தான் கிரையம் வாங்கியிருக்கிறார். அந்த கிரைய பத்திரத்தை சார்புதலில் பதிவு செய்யும்போது சார்பதிவாளர் முன்புக்கு அப்பியராகி இந்த பிரதிவாதி தான் தொகை பெற்றுக்கொண்டதாகவும் ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதே போல் இந்த வழக்கு சொத்து மூதாதையர் சொத்து கிடையாது. இந்த பிரதிவாதிக்கு பாத்தியப்பட்ட அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டி, தனிப்பட்ட சொத்து. அவருடைய மகள்கள் அவருடைய குழந்தைகள் இந்த கிரைய பத்திரத்தில் ஒரு நாமினியாக தான் சேர்க்கப்பட்டிருக்கார்களே தவிர அவர்களுக்கு அந்த வழக்கு சொத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவர்களுக்கு அந்த வழக்கு சொத்தில் உரிமையும் இல்லை. அதனால் அவர்கள் கிரைய பத்திரத்தில் இருப்பதனாலேயே அவர்களை வழக்கில் சேர்க்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை. அதனால் அந்த வாதியின் வழக்கானது நான் ஜாயிண்டர் ஆஃப் நெசசரி பார்ட்டிலாம் எதுவும் அடிபடலை அப்படின்னு சொல்லி கீழ்கோர்ட்டு சரியாக தான் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் அப்பீலை டிஸ்மிஸ் பண்ணுங்கன்றாங்க. இப்போ அந்த வாதி வழக்கறிஞர் வாதத்திலேருந்து அழகாக வைக்கிறாரு பாருங்கள். என்ன வைக்கிறாருன்னா, முதல்ல சொத்து பிரதிவாதிக்கு பாத்தியப்பட்ட தனிப்பட்ட சொத்து. ஆனால் கிரைய பத்திரத்தில் அவருடைய பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அவங்க ஒரு நாமினி தான். ஆனால் சொத்து இவர் சொத்து தான். அந்த பிள்ளைகளுக்கு எந்த ரைட்டுமே கிடையாது. சொத்தில் உரிமை இல்லாதவர்கள் ஒரு கிரைய பத்திரத்தில் ஒரு பார்ட்டியாக சேர்க்கப்பட்டாலும் அவங்கள நாமினியாக தான் கருதணும். அதனால் அவங்கள வழக்கில் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா என்கிட்ட இதே போல் சங்கதி கொண்டு ஸ்பெசிஃபிக் ப்ரூவ்மெண்ட் சூட்டு ஒன்று இருக்குது. அந்த சூட்டில் அம்மாவுக்கு பாத்தியப்பட்ட சொத்து, ஆனால் அவர் பிள்ளைகள் 4 பேரும் சேர்ந்து அந்த அக்ரிமெண்ட்டை எழுதி கொடுத்துருப்பாங்க. அந்த அக்ரிமெண்ட்லேயும் 2 பிள்ளைகள் தான் எழுத்து போட்டிருப்பாங்க, 2 பிள்ளைகள் எழுத்து போட்டிருக்க மாட்டாங்க. இப்போ நான் வழக்கு போடும்போது என்ன சொல்கிறேன், ப்ராப்பர்ட்டி அந்த அம்மாவுக்கு தான் பாத்தியப்பட்ட தனிப்பட்ட ப்ராப்பர்ட்டி, இந்த பிள்ளைகள் பேரளவில் தான் சேக்கப் பண்ணிருக்காங்க. அதான் கிரைய ஒப்பந்தம் கொடுத்து என் பிள்ளைகளுக்கும் தெரியணும் அப்படின்னு இந்த அம்மா சொன்னதுனால அவங்கள சேர்த்துருக்குறோம். அதனால் ஆனால் அவங்களுக்கும் சொத்துக்கும் எந்த சம்மந்தமும் தொடர்பும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ அதே தான் இந்த விஷயத்துலையும் சொல்கிறாங்க. இப்போ அதனால் குழந்தைகளை சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நான் ஜெண்டர் நெசசரி பார்ட்டில் அடிப்படையில் சொல்கிறாங்க. அடுத்ததாக ஏற்கனவே போட்ட இன்ஜெக்ஷன் சூட்டு இந்த வாதிக்கு எதிராக முடிஞ்சாலும் கூட
இந்த பிரதிவாதி இந்த வாதி இரண்டாவதாக ஒரு வழக்கை தாக்கல் செய்யும் வரை அந்த சேல் டீடை செட்டசைட் பண்ணுறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு சொல்கிறாங்க. மூணாவது, எந்த தேதியில் கடன் வாங்கினார் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லலைன்னு சொல்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட் எப்போல்லாம் கொடுத்த அப்படிங்கிறதுக்கான ஆதாரமும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்படி 4 வாதத்தை வலுவாக வைக்கிறாங்க. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சுருக்கமாக சொல்லிடுறேன், எப்பவுமே 25 நிமிஷம் போயிடுச்சு. இப்போ இந்த வழக்கில் தீர்மானிக்கப்பட வேண்டிய முக்கியமான கேள்வி என்ன? வழக்கு சொத்தை பொறுத்து வாதி பெயருக்கு எழுதி கொடுக்கப்பட்ட கிரயப்பத்திரம் உண்மையான டாக்குமெண்ட்டா அல்லது கடனுக்காக எழுதி கொடுக்கப்பட்ட டாக்குமெண்ட்டா? இதுதான் இந்த வழக்கில் டிசைட் பண்ண வேண்டிய. வாதி பெயருக்கு இந்த பிரதிவாதி எழுதி கொடுத்த அந்த கிரைய ஆவணமானது 2/4/2014 சார்பதிவாளர் அலுவலகத்தில் முறையாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. வழக்கு சொத்திற்குரிய அசல் ஆவணங்களும் இந்த வாதி வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இந்த பிரதிவாதி என்ன சொல்கிறாரு? நான் கடனுக்கு பிணையமாக தான் எழுதி கொடுத்தேன்னு சொல்கிறாரு. அசையா சொத்தின் உரிமை மாற்றமானது ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தின் மூலமாக மட்டுமே செய்யப்பட வேண்டும். அப்படி ஒரு ஆவணம் பதிவு செய்யப்படும் வரை சொத்தினுடைய டைட்டில் மாறாது. ஈவன் பொசஷனை நீங்கள் ஒப்படைஞ்சிருந்தாலும் கூட அந்த டாக்குமெண்ட் கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டும். அப்படி பதிவு செய்யப்படாத வரை அந்த எக்ஸிகியூஷன் கம்ப்ளீட் ஆகாது. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த ஒரு செல்லத்தக்க உரிமை மாற்றத்திற்கு என்னது அடிப்படையாக இருக்க வேண்டும்? ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு டாக்குமெண்ட் இருக்கணும். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுக்கான விளக்கம் குறித்து டிபிஆர்டி பிரிவு 5 சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் சேலுக்கான டெஃபினிஷன் குறித்து டிபிஆக்ட் பிரிவு 54 கொடுத்துருக்காங்க. அதே போல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் பிரிவு 17 எதெல்லாம் கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க. இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் செக்ஷன் 17, டிபி ஆக்ட் பிரிவு 54 ரெண்டையும் சேர்த்து நீங்கள் படிக்கணும். அப்படி படிச்சிங்கன்னா ஒரு நபர் தனது சொத்தை ஒருவருக்கோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்டவருக்கோ மாற்றுவது டிபி ஆக்ட் பிரிவு 5 படி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஆனால் இது ரூபாய் 100க்கு மேல் மதிப்புடையதாக இருப்பின் பிரிவு 54 பிரகாரம் கட்டாயமாக ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணம் மூலமாக தான் இருக்கணும். இங்கே பிரதிவாதி வாதியின் பேருக்கு ஒரு கிரைய ஆவணத்தை பதிவு செஞ்சு கொடுத்துட்டாரு, அசல் டாக்குமெண்ட்டையும் கொடுத்துட்டார். ஆனால் பிரதிவாதி அந்த கிரையமானது கடனுக்காக தான் எழுதி கொடுத்தேன் அப்படின்றார். அப்படியானால் அப்படி கடனுக்காக எழுதி கொடுத்தார் அப்படின்னு யார் வாதாடுகிறாரோ அவர் தான் அதை நிரூபிக்கணும். அப்போ இந்த வழக்கில் கடனுக்காக தான் இந்த கிரையப்பத்திரம் எழுதி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது? இந்த பிரதிவாதிக்கு இருக்குது. கீழமை நீதிமன்றம் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்க? எந்த தேதியிலையா நீ கடன் வாங்கின அப்படிங்கிறத பற்றி எந்த பிளீயும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே பிரதிவாதி எந்த தேதியில் கடன் வாங்கினார் அப்படிங்கிற விவரத்தை அவரோட ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லலை, எவிடன்ஸ்லேயும் சொல்லலை. ஏற்கனவே இந்த வாதி ஒரு இன்ஜெக்ஷன் அவருக்கு தள்ளுபடி ஆகி போச்சு. அதாவது பிரதிவாதிக்கு சாதகமாக முடிந்திருந்தாலும் கூட இப்போ வரைக்கும் அந்த சேல் டீடை செட்டசைட் பண்ணணும் அப்படின்னு இந்த பிரதிவாதி எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதே நேரத்தில் வழக்கு சொத்து இந்த பிரதிவாதிக்கு மட்டும் பாத்தியப்பட்ட தனிப்பட்ட சொத்து. கிரையப்பத்திரத்தில் குழந்தைகள் ஒரு நாமினியாக இருக்காங்க. அப்படி நாமினியாக இருப்பவர்கள் வழக்கு சொத்தில் எந்த உரிமையும் இல்லாத நிலையில் அவர்களை வழக்கில் ஒரு பார்ட்டியாக சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லி ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்டு 2023 வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான தீர்ப்பை சுட்டி காட்டி ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணத்திற்கு விரோதமாக யார் அது கடனுக்காக எழுதி கொடுக்கிறார் என்று கட்சி செய்கிறாரோ அவர் தான் அதை ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வழக்கு தீர்ப்பு இந்த வழக்கு பொருந்துவதாக இருக்குது. ஆனால் இந்த பிரதிவாதி எந்த தேதியில் கடன் வாங்கினார், அந்த கடனுக்கு வட்டி செலுத்தினாரா, ஏன் அந்த கடனுக்காக கொடுக்கப்பட்ட கிரையாவணத்தை செட்டிசைட் பண்ணுறதுக்கு இப்போ வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை, ஏன் அந்த கிரையாவணத்தில் இந்த பிள்ளைகளை சேர்த்தாரு, இந்த சொத்தில் அந்த பிள்ளைகளுக்கும் உரிமை இருக்கா, அப்படின்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த பிரதிவாதி நிரூபிக்கவில்லை அப்படின்னு சொல்லி அப்பீலை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போது இந்த வழக்கு தீர்ப்புலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும்? இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு செல்லத்தக்க உரிமை மாற்றம்னா என்ன, அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டினா என்ன அப்படிங்கிறதுக்கு டிபி ஆக்ட் பிரிவு 5 விளக்கம் இருக்குது. சேலுக்கான விளக்கம் பிரிவு 54 இருக்குது.
கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷனாக என்ன அப்படிங்கிறது ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் செக்ஷன் 17 இருக்குது. இந்த மூணையும் கூட்டாக சேர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு என்ன விடை கிடைக்கும்னா, ஒரு செல்லத்தக்க உரிமை மாற்றமானது ரூபாய் 100க்கு மேல் மதிப்புடையதாக இருப்பின் அதை கட்டாயமாக பதிவு செய்யப்பட்ட டாக்குமெண்ட் மூலமாக தான் இருக்கணும். அப்படி ஒரு டாக்குமெண்ட் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டு விட்டால் அதை இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு 114 சப்கிளாஸ் இன் பிரகாரம் அதை உண்மையான டாக்குமெண்ட்டாக அனுமானிக்கிறோம். அப்படி ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணமானது கடனுக்காக எழுதி கொடுத்த டாக்குமெண்ட்டுன்னு பிரதிவாதி கட்சி பண்ணினால் அவர் தான் அதை நிரூபிக்கணும். அதை எப்படி நிரூபிக்கணும்னா, எந்த தேதியில் கடன் வாங்கினார், எவ்வளவு கடன் வாங்கினார், அதற்கான வட்டியை எப்படி செலுத்தினார், ஏன் அடமான கடன் எழுதி கொடுக்காம கிரயப்பத்திரம் எழுதி கொடுத்தாங்க, இது போன்ற சங்கதிகளை கோர்வையாக ஆதாரபூர்வமாக ஆவணங்கள் சகிதம் நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்காத பட்சத்தில் ஒரு பதிவு செய்யப்பட்ட டாக்குமெண்ட்டை எதிர்த்து வாதாட முடியாது. எழுதி கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லி இந்த ஜட்ஜ்மெண்ட்டு சொல்லுது. இந்த ஜட்ஜ்மெண்ட்டினுடைய முழு விவரத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். படித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும். நன்றி.